என் தாயா என்னுடைய பிறந்த நாள். கடவுள்கிட்ட என் தாயை ஏன் என்னிடம் பிரித்து விட்டாய் என்று அவர்கிட்ட மல்லாடினேன். I was literally crying and begging him. இன்னைக்கு பார்த்தா 400-500 தாய் உள்ளங்களை என்னுடைய சேர்த்து கொண்டாட வைத்திருக்கிறார் இறைவன். உங்களில் காண்கின்ற அந்த தாயை ரொம்ப மகிழ்ச்சியான நாள். தாய்கள் எல்லாம் உள்ள வர சொல்றதுக்காக நாங்கள் அழைத்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் கட்டி பிடிச்சது இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் இன்னும் யாருமே இந்த மாதிரி கவனிக்கல, நீங்கள் நல்லா இருக்கணும் போது கண் கலங்கிச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பேர்பட்ட ஒரு உன்னதமான தாய் உள்ளங்கள் கொண்ட அனைவரு சென்னையில் இருக்கிற அனைத்து தாய்களும் இங்க வந்து சேர்ந்ததுக்கு காரணம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தேவேந்திரன் அல்ல, அந்த இறைவனுடைய அருள். அதோட சேர்ந்து இந்த ரொட்டேரியன்ஸ் இங்க இருக்கிற இவர் தான் நம்ம நன்றி சொல்லணும். சேர்மேன் இவருடைய நேற்று 11:30 மணி வரைக்கும் இங்க இருக்கிறோம். என்ன காரணம்னா தாய்மார்களுக்கெல்லாம் புடவை, பெரியவர்களுக்கெல்லாம் வேஷ்டி சட்டை எல்லாம் வந்துடுது. உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பதில் இந்த பொருட்கள் சீடெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு சிந்தனையில சோப்பு, சீப்பு, கண்ணாடி, மூட்டு வலிக்கான மருந்துகள் இதெல்லாம் பேஸ்ட், சீப் எல்லாமே பண்ணணும்னு பண்ணி இங்க என்னுடைய குழந்தைகள் ரோட்ராக்டர்ஸ் ஒரு 30 பேர், என்னுடைய நண்பர்கள் ரொட்டேரியன்ஸ் ஒரு 30 பேர் உங்களுக்காக நமக்காக இந்த நாள் சந்தோஷமா இருக்கணும்ட்டு நேற்று ஃபுல்லா சேர்ந்ததாக உங்களுக்கு ஒரு ஜோரா கை தட்டு ஒரு இந்த நிகழ்ச்சி என்னுடைய நண்பர் கோத்ரா ஓராண்டுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பதி கிட்ட போயிருந்தோம். போயிட்டு வந்த பிறகு திருப்பதிக்கு போகணும்னு சொன்னாரு. பட் திருப்பதிக்கு போக முடியாததால திருப்பதியே இங்க வந்த எல்லாருமே கடவுளை பார்க்கறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமான நாள். இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் செய்யணும், இதெல்லாம் பெருசா செய்யணும், உள்ளங்களை கவரணும். சர்வ் அபவ் செல்ஃப், சேவையே உயர்ந்தது என்று கற்றுக் கொடுத்த என்னுடைய குரு ஐஎஸ்ஏ நாசர் சார் இருக்கிறார். அவருக்கு ஜோரா கைத்தட்டி நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக நம்ம பிரதர் ஸ்ரீ சேகர் சார் வந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து நான் அவர் நாடகம்லாம் பார்ப்போம், அசோக் டிக்கெட் கொடுப்போங்க. அதுக்கு என்னுடைய தோழி தாக்ஷானிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தாக்ஷானி ஃபார் ட்ரைனிங். இதோட இது ஒரு சின்ன நிகழ்ச்சி தான், பாராட்டு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பின்பக்கம் சாப்பாடு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஜாலியா டான்ஸ். 97 வயசு ஒரு பாட்டிமா, அந்த பாட்டிமா 97 இயர்ஸ் சூப்பர்மா. அவங்களுக்கு ஜோரா கை தரணும் சார். கர்நாடக டான்ஸ் அது ஃபுல் எக்ஸ்பிரஷனோட வேற லெவல் ஆஃப் டான்ஸ் ஆகும். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூமா. நீங்கள் ஆடுற டான்ஸை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. சாதாரணமாகவே 60 வயசு ஆச்சுன்னா உடம்பு தன்னால் ஆடும். அதை தாண்டி 90 வயசில் ஒரு லேடி ஆடுறாங்கன்னா நயன்தாராக்கே சவால் விடுறீங்கன்னு அர்த்தம். நம்ம மனசு இளமையாக இருந்தால் உடம்பு ஒத்துழைக்கும். மனசு டயர்டாக போச்சுன்னா உடம்பு ஒத்துழைக்காது. அதுதான் அனாதைகள்னு யாருமே கிடையாது, ஆதரவற்றோர் அப்படிங்கிறது தான். அல்லது நன்றி மறந்தவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர், நன்றி மறந்தவரால் பாதிக்கப்பட்டவர். அதுதான். நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 95 வயசு ஆகுது. எப்போதுமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அந்த தனி குடும்பம் போகும்போது அடிக்கடி சண்டை சச்சரவு இப்படிதான் வரும், தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இன்னைக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொண்டாட்டியோடு போயிட்டு அப்பா அம்மாவை கவனிக்காத விட்டுட்டாங்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனுக்கும் அதே நிலைமைங்கிறது கடவுள் எழுதி வச்சிருப்பார். ஆனால் அந்த அப்பா அம்மா அப்படி நினைக்க மாட்டாங்க. அவனாவது நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பாங்க. அதுதான் அப்பா அம்மாவுடைய அடையாளம்.
அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அந்த உறவுகளை மதிக்க தெரியணும். உறவுகளை மதிக்காம நாம இந்த வால்யூம் போடலையா, அவங்களுக்கு கேட்கலையா, இல்லை காதே கேட்கலையா? சரி சரி சரி, ஓகே. ஸ்பீக்கர் கேட்கலையா? ஓ ஓகே ஓகே. நான் மட்டும் ஒரு தடவை போய் ஸ்பீக்கர் சரியில்லைன்னு அன்றைக்கி பார்த்து அசம்பிளி ஸ்பீக்கர் ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் ஒரு பண்ணுறேன். நான் சொன்னேன், சார் உங்களை சொல்லலை சார், இந்த ஸ்பீக்கர் சரியில்லை அப்படின்னு. தமிழில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் வேற எந்த மொழியிலையும் அது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு. நாம மட்டும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடினா போதும், பண்டிகை கொண்டாடினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு 1000 தாய்மார்கள் தந்தைமார்களோட நாம தீபாவளி கொண்டாடணும்னு நினைக்கிற இந்த ரோட்டரி கிளப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நான் கைத்தட்டுங்கன்னு கேட்கவே கூடாது, மனசுலேருந்து வரணும். அது வந்திருக்கும். ஏன்னா நிறைய டெலிவிஷன் ஷோ வந்துருச்சு. இப்போ ஒரு கைத்தட்டல் கொடுங்க, இப்போ ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எனக்கு நான் சொல்லலை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக கொடுத்துட்டே இருக்காதிங்க. சாப்பாடு மட்டும் கைத்தட்டலே போயிடும். அதுக்காக சொல்றேன். நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஓலை குடிசையில் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள்லாம் சில சமயம் பீச்சில் பார்த்துருப்பீங்க, ஒரு லுங்கியை வீட்டு போட்டுட்டு சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு எதை பற்றியும் கவலை, ஒரு பஸ்ஸு போகும், லாரி போகும், எல்லாம் அப்பாடி சந்தோஷம். அவங்ககிட்ட என்ன கோடிக்கணக்கில் சொத்து இருக்காது, இல்லை. அவனுக்கு நிம்மதியான மனசு இருக்கு. அந்த நிம்மதியான மனசு அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஐயோ நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இத்தனை பேரை பார்த்தோன்னா, இத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்களா அவங்க பசங்க, நம்ம பசங்க பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். இது உலகத்தில் இயற்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயம். சில சமயம் கடவுள் கொரோனா டயத்தில் எத்தனை பேர் மொத்த குடும்பத்தையும் இழந்தவங்களாம் இருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு 2வது உயிரை கடவுள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் தான் அதிகமாகவே தெரியுறாங்க. ஏன்னா அவங்க 19-20 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவையே சார்ந்து இருந்துருவாங்க. கல்யாணம் பண்ணோன்னா எல்லாம் புருஷனையே நம்பி இருந்துருவாங்க. எல்லாம் புருஷன் அவர் பார்த்துப்பார். ராத்திரி சுட சமைச்சு வைக்கணும். அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க, அவர் சுட தான் பிடிக்கும்ட்டு தண்ணி அடிச்சுட்டு வரவங்களுக்கு சைட் டிஷ்லாம் பண்ணி வச்சு அந்த மாதிரி இருக்கிற கொண்டாட்டிகள்லாம் கூட இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்து, ஆனால் புருஷன் மட்டும் டே பார்த்துக்க, ஜாகிரதையாக இரு, நாளைக்கு நமக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுவோம் புருஷன். அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அதை தாண்டி சில ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நம்மகிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் பசங்கள்லாம் எல்லாருமே அமெரிக்காவில் தான் இருக்காங்க, லண்டனில் தான் இருக்காங்கன்னா, செல்ஃபோன்லேயே பார்த்தா கூட செல்ஃபோனையே தடவிட்டு இருக்க முடியுமா? வேலை குழந்தைய கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் தானே சந்தோஷம். அந்த சந்தோஷம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லாதனால தான் நம்ம இப்படி ஆகிட்டோம் நீங்கள் நினைக்காதீங்க. பணம் இருக்கிறவங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. அதுதான் முக்கியம். நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார், கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி, அதை கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும். அதை காணொலியில் போட்டு வச்சுட்டா அப்படி ஒரு இருக்கிறதா நமக்கு தெரியாதுமாங்க. நீங்கள் எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அப்படி வாழணும். மண்டே சேரிட்டி கிளப்னு ஒரு கிளப் இருக்கு பாலவாக்கத்தில். விஸ்வாந்தின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் அவங்க நடத்துகிறாங்க. வந்திருக்கீங்களா? தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக கண்தானம் செய்த ஒரே அமைப்பு அந்த விஸ்வாந்தி அமைப்பு தான். மிக அதிகமாக கண்தானம் செய்து அத்தனை லேடிஸும் அந்த கண்தானம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அது எங்கள் அம்மாலாம் 50 வருஷம் மெம்பர் இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு முடியுமா? நம்மளால் அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் கரண்ட்டு போச்சுன்னா யாருமே நம்ம மெயின் பாக்ஸை பார்க்க மாட்டாங்க.
ஜன்னல் வழியாக பக்கத்து வீடு தான் பார்ப்பாங்க. அங்கேயும் கரண்ட் போயிட்டா ஒரு சந்தோஷம், போய் பக்கத்து வீட்லேயும் கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி. அங்கே மட்டும் இருந்துருச்சு, அவ்வளோதான். எல்லா மினிஸ்ட்ரியும் திட்டி வேணும். நமக்கு என்னன்னா கஷ்டம் எல்லாரும் வந்தால் பிரச்சனை இல்லை, நமக்கு மட்டும் வரதேங்கிற கோபம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாம் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காது. எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டமும் ஒவ்வொரு கஷ்டம். ஒருத்தன் சொன்னான், எனக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டம், ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் பாத்ரூமில் தண்ணியே வரலன்னா. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாங்க, உனக்காக ஒரு வாரம் பாத்ரூமில் தண்ணி வரல, எனக்கு ஒரு வாரமாக பாத்ரூமே வரல, எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. அப்படிதான் அந்த கஷ்டத்தோட இந்த கஷ்டம் எப்படி பாருங்க, வயிறு வெடிச்சு தேவைப்படுவாங்க, திரும்ப முடியாதவங்க அப்படின்னு. அது முக்கியம். ஆனால் நல்லா வந்தீங்க, அங்கேருந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு பீச் அதில் வரல, நடந்து வந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லா இறைவனை நான் வேண்டுகிறேன். அதான் எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா? ஆதார் கார்டு இருக்கு, தேர்தலில் ஓட்டு போட வாய்ப்பு வரும்போது போய் நின்று கியூவில் நின்று ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதான் நீங்கள் அந்த ஆர்ஃபரேஜ்லேயோ எங்கேயோ முதியோர் இல்லத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கா, அந்த ரேஷன் கார்டு கொடுத்து அந்த 20 கிலோ அரிசி வாங்கி நீங்கள் இருக்கிற இடத்துல கொடுங்க அவங்களுக்கு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும். இந்த போலியோங்கிற ஒரு வியாதி இருந்தது தெரியுமா? சின்ன குழந்தைகளுக்கு ஒரு வயசு 1 வயசுல அந்த இன்ஜெக்ஷன். அந்த போலியோவை இந்தியாவிலிருந்து ஒழித்தவர்கள் இந்த ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவர்கள் தான். வீட்டு வாசல் வீட்டுக்கே வந்து வாசல்ல சொட்டு மருந்து விடுவாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம வீட்டுக்கே வந்து இலவசமா கொடுக்குறாங்களே, இதை நம்பலாமா கூடாதான்றதெல்லாம் இல்லை. இப்போ என் பையன், என் பேரனுக்கு 7 வயசாச்சு. அவனுடைய 5 வயசு வரைக்கும் இங்கே தான் ரோட்டிலே தான் வந்து விட்டாங்க. சந்தோஷமா என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நாம் வந்து அடுத்த வருடம் முதல்ல நம்பணும். எதுலேயுமே நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எதுவுமே பிரயோஜனமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படின்னு பாருங்கள். லைஃப்பில் நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒரு வீட்டில் இருந்தால் கூட 4 பேர் வீடு தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஆசிரமத்தில் நீங்கள் இருக்கிறது 50 பேர் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ 50 பேருக்கு எவ்வளோ பெரிய பலம். அந்த பலத்தை வச்சு நீங்கள் ஏதாவது செய்யலாம், நல்ல பாசிட்டிவாக செய்யலாம். டிவி பாருங்க, தப்பு இல்லை. டிவியை பார்க்கும்போது அவங்க அழகிற அழகையில் நம்ம கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைன்னு அழகு. டிவி அப்படிதான் எடுத்தோடு அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு. அந்த டிவியை பார்த்து அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கு வந்து கேட்டான் அவங்க, ஏண்டா அவனுக்கு அறிவு இல்லையா, இத்தனை வயசாகுது இன்னும் சீரியல் பார்த்து அழுகுறேன்னா, சரியா பாரு, அது என்னுடைய கல்யாண கேசட் அப்படின்னா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். கஷ்டத்தையே நினைக்காதீங்க. நம்ம இருட்டா இருந்ததுன்னா வெளிச்சத்தை தானே பார்க்கணும். அந்த மாதிரி வெளிச்சத்தை மாத்திரம் பாருங்க, உங்களுக்கு சரியாயிடும். அதே போல உங்களுக்கு இலவசமா ஏதாவது கண் ஆப்ரேஷனா அது பண்ணி கொடுக்கிறதுக்கு ரோட்டரி கிளப் தயாராக இருக்காங்க. நானே வருஷத்துக்கு ஒரு 200 பேர் வரைக்கும் இலவசமாக கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான உதவிகளை நான் என் ட்ரஸ்ட் வழியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நமக்கு அப்புறம் யார், நம்ம போயிட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. அதை பற்றி இருக்கிற வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் கடவுளை கும்பிடுங்க, அவ்வளோதான். மனசு நிம்மதியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது கிறிஸ்மஸ் வரும், அதுக்கப்புறம் புத்தாண்டு வரும், பொங்கல் வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில் ஒன்று தான் 365 நாள், கிட்டத்தட்ட 300 நாள் பண்டிகை. சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். தவிர நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், இதெல்லாம் யாரையும் கேட்காது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கிறிஸ்டின், எதிர்த்து வீட்டில் முஸ்லீமு, அங்கேருந்து பிரியாணி வரும், நாங்கள் எங்கேருந்து லட்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அவ்வளோதான். நான் சாப்பிட்லையா, எங்கள் வீட்டில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஐயா எங்கிட்டலாம் பிரியாணி கொடுக்காதீங்க, எனக்கு அந்த வழக்கமே என்னன்னு சொல்லக்கூடாது. ஒரு பொருள் ஒருத்தர் கொடுத்தா
அதை மறுக்கக்கூடாது. அன்பால் தானே கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுருக்கோம் அவ்வளோ. அந்த மாதிரி இருந்தால் சமூகமே நல்ல இடத்தோடு இருந்தால் நல்லபடியாக இருக்கும். இது எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் முதல்லயே சொல்லிட்டார், என்னுடைய இத்தனை அம்மாக்களை ஒரே சமயத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா. எவ்வளோ வாய் நிறைய கூப்பிட்ற ஒரு வார்த்தை தானே அம்மா. வயசாச்சுன்னா பாட்டிமான்னு கூப்பிடுறாங்க. பூவே பூச்சிருவா படத்தில் நான் நடிக்கும் போது நதியா பத்மினியை வந்து பத்மினி அம்மாவை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கும்போது ஒருத்தர் எழுதியிருந்தார், அப்பத்தா அப்படின்னு. நான் எனக்கு புரியல, நான் மெட்ராஸ்லேருந்து போனேன். அப்பத்தான்னா என்னங்கன்னு கேட்டேன். அப்பாவுடைய அம்மாங்க அப்பத்தா, அது வந்து காரைக்குடி பக்கத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், படம் தமிழ்நாடு முழுக்க ஓடணும், காரைக்குடியில் இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்ச பாஷையை பேசி என்ன பிரயோஜனம்? உலகம் முழுக்க தெரிஞ்ச வார்த்தை பாட்டிமா, பாட்டிமான்னு கூப்பிட்டு சொல்கிறேன். உடனே மாற்றி பாட்டிமான்னு கூப்பிட்டாங்க. அந்த படத்தில் அந்த பாட்டிமான்னு ஒவ்வொருவரையும் கூப்பிடும்போது அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கும். அதனால பாட்டிமான்னு கூப்பிட்டாங்க. எங்கள் வயசாகிடுச்சு நினைக்கிறேன். எனக்கு கூட ரொம்ப வயசாகல, 75 தான் ஆச்சு. வயசு வந்து ஒரு நம்பர் தான், நம்ம மனசு தான் அதுக்கு என்ன வயசுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி இன்னும் அடுத்ததாக வரும்போது இன்னும் பிரேக் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அந்த பாட்டிலாம் ஆடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது காம்படிஷன் தான் சொல்கிறேன், வந்து ஆடி பரிசு வாங்கிட்டு போங்க. ஓகே, அவங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை விட வயதில் பெரியவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, மீண்டும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வந்து விவேக்கே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர். விவேக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து ஒரு சிவகால நடிகராக ஒரு நல்ல சிறந்த நகைச்சுவை நடிகர். அப்புறம் பேசுவார் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுலாம் வந்து நிறைய கண்டிப்பாக இருக்கலாமா? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க, சவுண்டு பொல்யூஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பல கல்யாண மண்டபத்துக்கு போனால் காதை கிழிக்கிற மாதிரி சவுண்டு வருது. இந்த ஃபோனில் வேறு ஓவர் சவுண்டு வருது. ஃபோனையும் மூட முடியல, காதையும் மூட முடியல. நாங்கள் ட்ராமாலெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ட்ராமாவில் இங்கே மைக் இருக்கும், ஆடிட்டோரியத்தை சுற்றி ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்க, மொத்த ஸ்பீக்கரையும் முன்னாடி அடித்து விட்டுறாங்க. அந்த பாவம் முன்னாடி உட்காடுறவங்க தான். நல்லா இருக்கீங்களா சௌக்கியமானு கேட்டால் தொடக்க முன்னாடி அந்த கேப்பில் தான் பேச வேண்டியிருக்கு. அதை வந்து கொஞ்சம் என்ன அந்த சிஸ்டம், மைக் சிஸ்டத்தில் கொஞ்சம் மாற்றி பண்ணால் எல்லாருக்கும் பார்த்து ஈவனாக கேட்கும். அந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கும். அதுதான் என்னோட சின்ன சஜஷன். அது நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு என் ட்ராமா பார்க்கணும்னு ஆசை இருந்தால் எங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நான் என் ட்ராமா வந்து உங்களுக்கு போட்டுக்கிறேன். ஓகே. Good afternoon to all. It's indeed a pleasure for Rotary District RI 3233 to have a Diwali celebrations with senior citizens from various homes, underprivileged homes especially. We have actually have a target of 1,000 people. So we have overshot our target and we are serving almost 1,200 people now. Of that 500 people, I mean, like every home has got mobile and immobile people. So the mobile people, we were able to bring them to this Ayavu Mahal in Amchikarai. We have assembled them here. We have transported them from various homes. So almost 12 buses were on the job, and we could transport them here. And we have organized a music program for them and speeches by comedy actors and motivational talks, and we have organized a special lunch for them, and we would be giving them special gifts especially packed for them, including new clothes and essential toiletries and medicines for them, basic medicines for them. So the entire kit
So we'll be almost for 1,200 people we are distributing. It's indeed a pleasure from Rotary District RI3T to have successfully completed this project. Thank you.